ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். பயங்கர டிராஃபிக்குங்க. அவ்வளோ டிராஃபிக்கில் நான் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தது கிட்டத்தட்ட ஒரு 11 ஹவர் ஆகிடுச்சிங்க. சென்னை டு திருச்சிக்கு வரத்துக்கு 11 மணி நேரம் ஆகிடுச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா, அதாவது இன்ச்சு பை இன்ச்சு நவருதுங்க. இன்ச்சு பை இன்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து டிராஃபிக் நவருது. வந்து பார்த்திங்கன்னா, நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்களாம் கூட பஸ்ஸு, காரு, டூ வீலர்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு சரியான டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்லேயும் அடித்து பிடிச்சி தப்பிச்சு கிப்பிச்சு நான் வந்து திருச்சி வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ தான் வந்தேன். வந்த உடனே சரி பையனை போய் பார்க்கலான்னு பார்த்தேன். காலேஜில் சஸ்பென்ஸாக, அதுக்குள்ளே அவனே வீட்டுக்கு வந்துட்டான். இங்கேயா ராகுல் இவருங்க மைசன் வந்துட்டார். அதனால் நாங்கள் வந்து பொங்கலை வந்து திருச்சியில் தான் கொண்டாட போகிறோம். திருச்சியில் அக்கா வந்து எட்டி பார்த்து போகிறாங்க. நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் போய் நாங்கள் வந்து பொங்கலை கொண்டாட போகிறோம். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஹாப்பியாக தாங்க இருக்கும். உங்களுக்காகவும் நான் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஓகேவா? இந்த போகி காலையில் போகி, இந்த போகி எல்லாமே பழசெல்லாம் வந்து துரத்தி விட்டுட்டு புதுசாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வரணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். ஓகேங்களா? அதனால் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் நான் வரும்போதுங்க அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். எல்லாமே ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்காங்க. அதாவது சுத்தமாக இடம் இல்லைங்க. இப்படி நம்ம நவுற கூட முடியலைங்க, அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ பார்த்திங்கன்னா, கார்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்களெல்லாம் நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இவ்வளோ கூட்டத்தோட. அதாவது கார் போகும், நம்ம பார்ப்போம், அது வேறு விஷயம். ஆனால் கூட்டமாக போகும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த காரில் பார்த்திங்கன்னா, ஒரு சில காரில் அவங்க டாகு பப்பிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சில காரில் ஒரு ஆள் 2 ஆள் போகிறாங்க, பெரிய காரில் கூட. ஆனால் சின்ன காரில் கூட 4 பேர் 5 பேர்னு அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுலாம், ஒருத்தவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க ஏறலாம் உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஊரில் போய் 4 நாள் எந்திரிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டயர்டாயிடும். இவங்களாம் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க உண்மையாலுமே. அப்படி ஒரு டிராஃபிக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரு, டூ வீலர் நிறைய பேர் அங்கேருந்து அப்படியே தான் வராங்க. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம ரஸ்ஸு. எல்லாமே இப்போ வந்து ரிசர்வேஷன், நிறைய ரிசர்வேஷனு. அது சாதா பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா பாவம் நிறைய ஜனங்க வந்து உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் எப்படியோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு போய் அந்த பொங்கலை கொண்டாடுறதுலேயே நமக்கு வந்து ஒரு தனி சந்தோஷம்தாங்க. அந்த சந்தோஷத்துக்காக தானே இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறதே. உண்மை, ஆமாங்க, அந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது. அதனால் இந்த பொங்கலை வந்து தை திருநாளை வந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுவோம். ஓகேங்களா? எல்லார் வீட்லேயும் கரும்பு வாங்கிட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இப்போ தான் வாங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ராகுல் வந்து பார்க்குறான், அம்மா ட்ரெஸ் வாங்கி தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படின்ட்டு. அடிச்சு உன்னை சாப்பிச்சுடுவேன் பார்த்துக்கோ. எப்போ பார்த்தாலும் ஏங்க இவன் இருக்க வளர்ந்துட்டு போகிறாங்க. வாங்கி 2 மாதம் 1 மாதத்தெல்லாம் இவன் வளர்ந்துட்டு போனா என் காசெல்லாம் கரியாகுதுங்க. இவனுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தேன். இவனுக்கு துணிமணி வாங்கி தர மாதிரி இல்லை. இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம், அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த வயக்காட்டில் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்க வீடியோ தான் இனிமேல் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா வீட்டில் இருந்துட்டு காலையில் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். டாடா.